தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, பிரசன்ட் மீடியா அண்ட் டு ஆல் த டீம்ஸ் யா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ வுட் லைக் டு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் வந்து ஆப்வியஸ்லி ஆர்யா பிரதர் வந்து நிறைய பேசியிருக்காரு அதை பற்றி, அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசரும் பேசியிருக்காரு. ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஒரு ப்ராஜெக்ட் வந்து டெஃபினெட்லி ஏடி டீம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் தி ஏடி டீம் ஹூ நைட் அண்ட் டே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டை பிரமாதமாக கொண்டு வரதுக்கு. டே ஒன் டே இந்த பிரிட்ஜ் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நடுவில் அவங்க தான் பிரிட்ஜாக இருந்திருக்காங்க. ஸோ தி ஏடி டீம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். As I see all the like smiling, thank you. Definitely after that also the production team, the art department team, எல்லாமே came together and supported each other to make இந்த ப்ராஜெக்டோட ஸ்கேலே வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. நான் எதிர்பார்த்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு மேலே போயிருக்கலாம்னு சொல்லலாம். அண்ட் கேமராமேன் அருள் சார், அவரு அவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஃப்ரேமையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக காட்டியிருக்காரு. அண்ட் டு மென்ஷன் ஆல்சோ த காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், உத்ராமணன் மேம் அண்ட் டீம், துர்கா, மீரு, மேட் எவ்ரி கேரக்டர் ஸோ பில்லியபிள், அவ்வளோ லைவ்ல அவ்வளோ ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ப்ளஸ் அதுக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஸ்டைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ கைஸ் ஸோ மச். அண்ட் ஓவரால் ஐ வாண்ட் டு தேங்க் சில்வா மாஸ்டர். எங்க இருக்கீங்க மாஸ்டர்? உண்மையா my entire travel in this movie, more than my director with Arya brother or my co-actor, was with Silver Master தான். அவர் தான் என் கூடவே ட்ராவல் பண்ணிட்டு என்ன ஃபைட் சீக்வன்ஸ், என்ன ஸ்டன் சீக்வன்ஸ், என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன ரிஹர்ஸ் பண்ணணும், என்ன சேஃப்டி பார்க்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அண்ட் தட் வாஸ் த பிகெஸ்ட் பிளஸிங் ஃபார் மீ. எனக்கு ஸ்டண்ட் எப்படி வேணாலும் இமேஜின் பண்ணலாம், பட் அந்த ஸ்டண்ட்டை வந்து ஒரு சேஃப்டி மெஷரும் அதை யோசிச்சுட்டு பண்றதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு சேஃப்டி தான் முக்கியம். அண்ட் சில்வர் மாஸ்டர் வந்து எல்லா ஆர்டிஸ்டும் அவ்வளோ சேஃப்டியா பார்த்துக்கிட்டாரு. அண்ட் கிரியேட்டிவ்லி ரொம்ப இன்வால்வ் ஆனாரு, விச் வாஸ் வெரி நைஸ். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பாடி லாங்குவேஜ்க்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் அந்த ஸ்டைலிஷ் எலிமெண்ட் வந்து மிஸ் பண்ணாம அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஸோ சில்வர் மாஸ்டர், நீங்க எனக்கு ஒரு பெரிய பேக் போனா இருந்தீங்க படத்துல. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஆல்சோ மை ஃபேவரட். அண்ட் ஆல்சோ கமிங் டு my co-stars, my lovely co-stars, all of them. Let me start with Anaga, Atharva, and Raisa. All three of you were amazingly wonderful. I think அவ்வளோ டெடிக்கேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் ஈச் ஒன் அவங்க கேரக்டருக்கு ஒரு ஒரு சின்ன ஸ்பெஷலைஸ்ட் டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, விச் இஸ் வெரி நைஸ். எனக்கு டேட் அனிதா இஸ் வெரி வல்னரபிள். ஒரே ஒரு சீன் தான் எனக்கு அவங்க கூட இருந்துச்சு, ரொம்ப வல்னரபிளா நடிக்க வேண்டியதாக இருந்துச்சாங்க. பட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கேரி பண்ணியிருந்தாங்க. அத்தோலியா அண்ட் ரைசா வந்து ஐ ஹேட் டிஃப்ரெண்ட் இக்குவேஷன்ஸ் வித் ஈச் ஆஃப் தம். ஆனால் ஈச் ஒன் ஆஃப் தம் பேர் ஆஃப் த கேரக்டர் ஸோ பியூட்டிஃபுல்லி. அண்ட் லாஸ்ட்ல வந்து யாரும் சொன்ன மாதிரி தேர் ஹார்ட் ஒர்க், அந்த லாஸ்ட் ஆக்ஷன் பாக்ஸ்க்குள்ள அவ்வளோ ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஐ saw them rehearsing day and night அந்த மாதிரி போனாங்க. ஸோ hats off to you guys. You guys really fantastic. I don't think many people would put that much effort into a sequence like that. And coming to one of my favorites, Manju Varma ma'am, you are absolutely beautiful and stunning in this movie. And starting வந்து till the very end வந்து the transition and the சின்ன சின்ன detailing that you gave your character has been phenomenal. And definitely I'm a huge fan of it. First time I've been starstruck actually. I'm a bit better than I am going to பேச முடியாம. So thank you for that experience also. Coming to one of my other favorite actors, Sharath Kumar sir. We just finished a movie together and immediately started this film. And என் கூடவே ஒர்க் பண்ணும்போது எனக்கு இன்னும் தெரியல ஒரு ஃபாதர் ஃபிகராக இருக்காரு என் கூட. And he's always been that fun best friend that you can tell anything to, and also very supportive. ஆனால் ஒர்க்குன்னு வரும்போது அவர் வந்து சிங்கம் மாதிரி மாறினார். பயங்கரமா இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு. என்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தாலும் அவர் அவ்வளோ தைரியமா இறங்கிடுறாரு. இன்ஃபேக்ட் ஐ திங்க் யூ ஆர் மோர் ஃபிட்டர் than I am, sir. Definitely. So thank you for being someone that I can look up to, for sure. And coming to one of my all-time big brothers of this industry, வந்து Arya brother. From day one when I entered this industry, வந்து I've always been fascinated with him. I think I have a small man crush on you, என்னன்னு தெரியல. அது வந்து I've always seen Arya as one of the most dedicated, most hardworking and most stylish looking actors ever. And இந்த படத்துல வந்து அவர் கூட ஒர்க் பண்ற எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு I was really excited.
ஆனா போய் அந்த ஃப்ரேம்ல போய் பாக்குறேன், அவர் இவ்வளவு பிரம்மாண்டமா ஹியூஜா ஒரு ஒரு ஹல்க் மாதிரி இருந்தாரு ஆக்சுவலா பாக்குறதுல. நான் அவர் பார்த்தேன்னா மறந்துட்டேன். ஐயோ இவர் கூட நினைக்கிறேன் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு வேற அப்படின்ட்டு. பட் அட் ஹார்ட் ஒர்க் அவர் போட்டதுக்கு அந்த அந்த உடம்பை மெயின்டைன் பண்றதுக்கு அவர் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட் டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த மாதிரி ஒரு பாடி மெயின்டைன் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். எனக்கு அந்த டயட்டை மெயின்டைன் பண்ண சீட் பண்ணவே முடியாது. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். நம்ம எவ்வளவு ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அந்த மாதிரி ஷூட்லாம் போய் டயர்டா இருந்தாலும் போய் ஒர்க் அவுட் பண்ணிதான் ஆகணும். அது நான் என் கண்ணால பார்த்தேன். அதுதான் என்னால நம்ப முடியல. இன்ஃபேக்ட் ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன். தூத்துக்குடியில வந்து அந்த அந்த ஃபிளட் சிஸ்டம் அந்த ஃபிளட் வரும்போது நம்ம எல்லாரும் மாட்டிட்டு சரி இன்னைக்கு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே டோர்ல வந்து வெளியே எட்டு பாக்குறோம். ஆர்யா பேர் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காரு. அப்படியே அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் எங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அவர் வந்து அவ்வளவு அந்த லெவலுக்கு டெடிகேஷன்ல இருக்காரு. உண்மையா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ ஆர் ரோல் மாடல் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷோயிங் மீ வாட் இட் டேக்ஸ் டு பி அ கிரேட் ஆக்டர். Coming to Manu Anand, my director, my friend, my guru. Thank you so much. Yes, my life guru, sorry. Advice எல்லாம் இங்க தான் போவேன் நான். So என்னன்னா மனு ஆனந்த் வந்து he's been talking that he wants to work with me for a long time. நம்ம கொரோனா டைம் வந்து அசோசியேட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் எப்படி அசோசியேட் பண்ணணும்னு தெரியல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரோல் இந்த மாதிரி கொண்டு வந்தாரு. அண்ட் உண்மையா எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் என்னால புலா பண்ண முடியுமான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு சொல்லி சரின்னு ஒரு டவுட்ல ஒத்துக்கிட்டேன். பட் மனு வந்து டே ஒன்ல இருந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு இந்த ரோலுக்கு நீங்க கரெக்டா செட் ஆகுது. நான் பண்ணதை விட எனக்குள்ள இருக்க ஒரு பொட்டன்ஷியலை பார்த்து தான் அவர் எனக்கு இந்த செலக்ட் பண்ணாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஐ ஃபுல்ஃபில்ட் வாட் யூ பிலீவ் தட் ஐ கேன் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் கைடிங் மீ த ரைட் வே. I'm coming to the hero of this program, Vivasan. Thank you so much for giving us such amazing songs and vision. Like Ari said, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து the main soul is the music. அந்த பல்ஸ் ஃபீல் பண்ண வைக்கிறது அந்த சாங்ஸ் அந்த சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே அவ்வளோ டீட்டெயிலிங்கா இருக்குன்னா இவர் தான் பண்ணுவாரு. And from what I have seen, I am thoroughly and mind blown away. So thank you so much for such a surreal experience to really make நம்ம characters larger than life. And last of all, I would like to say thank you to Prince Pictures, Lakshman sir, Venkatesan sir. என்னை நம்பி இந்த எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ட்ரஸ்டிங் மீ, ட்ரீட்டிங் மீ with a smile and kindness. So thank you so much for being such wonderful producers. I enjoyed myself on this set. I have no complaints whatsoever. This was an amazing experience for me. And thank you again, once again, to the press and media. Thank you for coming here and supporting us. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். Thank you so much. Bye.